ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல தீபம் மெடிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நீங்க வந்து ஒரு ஒரு பதிவுகள்லயுமே எங்களுக்கு ஒரு ஒரு புது விஷயங்கள கண்டுபிடிச்சு, அந்த புது விஷயங்கள்னால எங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போது, அத எப்படி பண்ணணுன்றத ஒரு ஒரு பதிவுகள்லயுமே எங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கீங்க சார். அந்த வகையில தீபம் மெடிடேஷன் அப்படின்ற வார்த்தை. மெடிடேஷன் தெரியும், தீபம் தெரியும். இது 2யும் சேர்த்து சொல்றாங்களே சார் அப்படின்ற மாதிரி நாங்கலாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த தீபம் மெடிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லுங்க சார். அதுல நெறைய கேள்விகள் எங்களுக்கு இருக்கு. நீங்க அது என்னன்றத சொல்லுங்க. அடுத்தடுத்த கேள்விகள நாங்க அதுக்கப்புறம் கேட்கிறோம் இல்ல சார். மெடிடேஷன்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ம். மெடிடேஷன் நாங்க ம். பண்ணுறோம், யோகா பண்ணுறோம். யோகா பண்ணுற இடத்துல மெடிடேஷன் வரும். ஆ. இந்த யோகா, மெடிடேஷன் வெறும் யோகா, மெடிடேஷன் பண்ணுற இடத்துல தான் பண்ணுறாங்க. அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. ம். பிளேயர்ஸுக்கு கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு இருக்கும். ப்ளே என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்கோ, முக்கியமான கேம்ஸ் எல்லாம் அந்த இடத்துல இது ஃபுட்பால் எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த மெடிடேஷனும், யோகாலாம் இருக்கும். ம். பண்ண சொல்லுவாங்க அவங்கள. ஏன்னா அவங்களுக்கு தேவை கான்சன்ட்ரேஷன் தான். ஒரு விளையாட்டுல வந்துட்டு கான்சன்ட்ரேட் ரொம்ப முக்கியம். ம். அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் எது தேவைப்படுதுனாக்கா மெடிடேஷன் தேவைப்படும். ம். கண்ட்ரோலாக இருக்குது எதுன்னு கேட்டிங்கனாக்கா யோகா தேவைப்படும். அது 2த்தையும் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதுக்காக வந்துட்டு மணிக்கணக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு 5-10 நிமிஷம் கொடுப்பாங்க. அப்போ தேவைப்படும். ஆனால் இந்த தீப மெடிடேஷன் இது என்ன புதுசாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மெடிடேஷன் தெரியும், தீபம் தெரியும். நீங்கள் 2த்தையும் கலந்து ஒரு தீப மெடிடேஷன். ஆமாம், இந்த தீப மெடிடேஷன்றது மற்ற மெடிடேஷனுக்கெல்லாம் நமக்கு ரொம்பவும் அதுக்கு அந்த மெடிடேஷனுக்காக கான்சன்ட்ரேஷன்பாங்க. நீங்கள் எதுவுமே தேவையில்லை. ஒரு தீபத்தை காமாட்சி விளக்கு இல்லையே கேண்டல் மெழுகுவத்தி ம். நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் நாங்கள் காமாட்சி விளக்கு தினமும் ஏற்றுவோம், அதே வச்சுக்கலாம். அந்த காமாட்சி விளக்கை அப்படி தீபத்தை ஏற்றி வச்சுக்கிறீங்க. நீங்கள் அந்த தீபத்துக்கு முன்னாடி நான் செய்கிறேன் பாருங்கள், ஒரு செகண்ட் தான். அந்த தீபத்தையே பாருங்கள், வேறு ஒன்று நாங்கள் என்ன யோசிக்கணும், எதையுமே யோசிக்க வேண்டாம். ம். அதை வெறுமனே பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். அந்த ஜோதிய பார்க்கறது மூலமா என்ன நம்ம மனசுக்கு கிடைக்க அதுதான் போகுதுங்க சார்? ஜோதியை பார்க்குறதுனால என்னன்னாக்கா, உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற ம். தேவையற்ற வைப்புகள்லாம் உள்ளே இருக்கும், வைப்ரேஷன்லாம் இருக்கும். அதை நீங்கள் பார்க்க பார்க்க வேணா இனிஷியலாக சில பேருக்கு 3 நாள் 4 நாள் 5 நாள் 1 வாரம் வரைக்கும் மன ஓட்டம் நிறைய இருக்கும். கண்டிப்பாக இல்லைன்னா சொல்ல மாட்டேன், டெஃபினட்டாக இருக்கும். நீங்கள் எதையுமே நினைக்க வேண்டாம். சும்மா வெறுமனே அந்த தீபத்தை அப்படியே அப்படியே பார்த்தாலே போதும். தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். அதெல்லாம் வெளியே வரும், என்னென்னமோ இருக்கும். அடுத்து ஒரு 4 நாள் 5 நாள் 1 வாரம் ஆனதுக்கப்புறம் ப்ளைனாக இருக்கணும். இப்போ நான் பேசிக்கிட்டே டக்குன்னு அடுத்த செகண்டு செல்றெல்லாம் ப்ளைனாக இருக்கணும். ப்ளைனாக இருக்கிறதுக்கு பேர் தான் தீபம் மெடிடேஷன். ம். நீங்கள் ப்ளைனாக உட்காடுறீங்க, உங்கள் மைண்டு ப்ளைனாக இருக்கணும், எந்த ஓட்டம் இருக்கக்கூடாது. இல்லையா நீங்கள் சொன்ன மாதிரி நான் உட்காந்தேன் எனக்கு வரும். ம். முதல் 4-5 நாள் வரும், இல்லை 1 வாரம் கூட வரும். அதுக்கப்புறம் ப்ளைனாக இருக்கும். ம். யார் யாரெல்லாம் செய்யலாம், இதை செய்கிறதுனால என்ன பலன்? ஆமா. ஏன்னா வந்து ஒரு மெடிடேஷன் அப்படின்றது வந்து எல்லாருமே பண்ணலான்றத தாண்டி, தீபம் மெடிடேஷன் அப்படின்றப்போ பர்ட்டிகுலரா இந்த மாதிரியான கேட்டகரியில இருக்கிறவங்க பண்ணா சிறப்பா இருக்கும்ன்றது நீங்க கண்டிப்பா வச்சிருப்பீங்க. அப்படி யாரெல்லாம் பண்ணலாம் சார்? இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இந்த பொதுவாகவே படிக்கிறத வந்துட்டு இன்னும் சில படிப்புலாம் படிக்கிறோம். சில பேர் படிப்பாளின்னு இருப்பாங்க, படைப்பாளி வேறு. படிப்பாளின்னு இருப்பாங்க. படிப்பாளின்னா எந்த நேரமும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த படிச்சதுலேருந்து அதிலேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுக்காக ரொம்ப அது படிக்க படிக்க ஒரு ஸ்டேஜில் அந்த பிரெயினை இவங்க ஓவராக அதை போய் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால பிரெயின் டிஸ்டர்ப் ஆயிரும். ம். டிஸ்டர்ப் பண்ணதுனால அடுத்து இவங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் மெமரியோடு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு பார்த்தாக்கா கொஞ்சம் காலத்தில் டக்குன்னு மெமரி லாஸ் ஆயிரும். ம். சின்ன குழந்தை பிள்ளைத்தனமா அவங்களுக்கு எல்லாமே மெமரி லாஸ் ஆகிட்டும், என்ன பேசுகிறேன் என்ன பண்ணுறது தெரியாது, தன்னைத்தானே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அப்போ நம்ம ஓவர் ஸ்ட்ரெஸ் ஏறிச்சுன்னா அந்த மாதிரி இருக்கும். இவங்களை எப்போ காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற மெடிசன் படித்தவங்களும் நிறைய பேர் இது மாதிரி பாதிச்சிருக்காங்க. ஏன்னா படிப்பு ஹெவியாக இருக்கும். ஆ. அவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு ஹெவியாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் பிரெயினை இவங்க ஹெவி ஸ்ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க. அதுதான் சொல்ல, படிப்பாளியும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் படிக்கணும். ஓவர்லோடு அதை ஏற்றக்கூடாது. இப்போ நாம் இருக்கிறோம், 50 கிலோ தான் தூக்க முடியும்னா 50 தூக்கணும். கொள்ளளவ தாண்டி ஸ்ட்ரெஸ் 500 கிலோ பண்ணக்கூடாது. தூக்கி பாருங்கள், கொலாப்ஸ் ஆயிரும் உடம்பு. இவ்வளோ தான் லாஜிக். இல்லை அப்போ 500 கிலோ யாருமே தூக்கலையா? அதெல்லாம் தூக்குவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க. அவங்க பாடி ஸ்ட்ரென்த் என்ன இருக்கோ அவங்களால முடியும்னா செய்யலாம். அதே தான் நம்ம பிரெயினுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுக்கணும். அவங்கள தீபம் மெடிடேஷன் பண்ண வைங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே உட்காத்தி வச்சுருக்கேன் அவங்கள. அங்கேயே பார்க்கட்டும். அவங்களாம் வந்து வெறும் 10 நிமிஷம்லாம் பத்தாது.
ஆஃப் அன் ஹவர் 1 ஹவர் கூட பார்க்கலாம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். அப்படியே ஒரு மாதம் வரைக்கும் விடுங்க அவங்கள. 10 நாள்லேருந்து 1 மாதம். திருப்பி ஃபுல்லாக ரெக்கவரி ஆயிரும். சார் சாதாரணமா இருக்கக்கூடிய மெடிடேஷனுக்கும், நீங்க சொல்லக்கூடிய இந்த தீப மெடிடேஷனுக்கும் என்ன வித்தியாசங்கள நம்ம உணரலாம் சார்? இந்த கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் சொன்னேன் பாருங்க, இது நிறைய பேர் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மெடிசன் படிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க, சாதாரண நல்லா இருந்தவங்க திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க. சில நேரத்தில் சில பேருக்கு ஃபேமிலி ப்ராப்ளத்தில் அப்படி ஆயிடுவாங்க. சில பேர் கணவன் மனைவிக்குள்ளே இந்த பிரச்சனை ப்ரெஷர் ஓவர் ஆகணுன்றது இந்த மாதிரி பிரெயின் டிஸ்டர்ப் ஆகிட்டோம்னாக்கா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் ஆகணுன்னாக்கா அவங்களுடைய கான்சியஸே போயிடும். ம். அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த தீப மெடிடேஷன் இவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, இதை பண்ணுறதுனால என்ன பண்ணும்போது நீங்கள் அங்கே அந்த தீபத்தை உள்ளே பார்க்க போகும்போதே அங்கே உள்ளே இருக்கிற உங்கள் பாடிக்குள்ளே இருக்கிறது உங்கள் பிரெயினை இது டேப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ பிரெயினை தான் டேப் பண்ணும் உங்களை. அதை டேப் பண்ண பிரெயின் தெளிவாயிரும், சூப்பராகிடும். அப்புறம் அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள நார்மலுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நார்மல் இல்லாமல் இருக்கிறீங்க. உங்கள் கான்சியஸ் உங்ககிட்ட கிடையாது. ஏன்னா இதில் வந்து நான் இப்போ பேசுகிறது வந்துட்டு அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு பேசுனா தான் இதுக்கு வேல்யூபிளான வார்த்தைன்னு தெரியும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் இல்லாமல் நாங்கள் தான் எல்லா சினிமாவும் பார்க்குறோம், நாங்கள் தான் எல்லா வேலையும் செய்கிறோம், அப்படி இருக்கிறவங்களுக்கு புரியாது. சஃபர் ஆனவங்களுக்கு தான் இதனுடைய வேல்யூ வந்துட்டு இன்வேல்யூபிளான வார்த்தைங்கிறது புரியும். ம். சரிங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. மற்றவங்களுக்கு பாருங்கள், இப்போ அடுத்து வேல்யூபிளான ஒன்று நீ ப்ராப்ளம் இருக்கும், ஃபிசிக்கல் உடல் ரீதியாக தொந்தரவு இருக்கும், வயிறு கோளாறு இருக்கும், உடம்பு தொந்தரவு இருக்கும். இந்த மாதிரி உடல் தொந்தரவு, லிவர் ப்ராப்ளம், இப்படி நிறைய உடல் ரீதியாக உள்ள ப்ராப்ளத்தை கூட உள்ளவங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு அது பாட்டு அதை செய்யுங்க. இதை டெய்லி காலம்புற ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு விளக்கு வச்சு ஒரு 6-7 மணிக்கு திருப்பி ஒரு 10 நிமிஷம். இல்லைங்க என்னால் ஆஃப் அன் ஹவர் இருக்க முடியும், உங்களுடைய உங்களுக்கு தொந்தரவு எந்த அளவுக்கு இருக்கோ, ஹெவியாக உடல் உபாதைகள் இருக்குன்னாக்கா கொஞ்சம் நேரம் அதிகம் கூட கொடுங்க, ஆஃப் அன் ஹவர் 1 ஹவர் கூட கொடுங்க. ம். நீங்கள் கொடுக்க இந்த தீப மெடிடேஷன் கொடுக்க நீ ப்ராப்ளம் சரியாகும். அது எப்படி சார் வந்து ஒரு ஜோதிய பார்க்கறது மூலமா, அது மெடிடேஷன் பண்றது மூலமா வந்து உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி சார் குறையும்? ஜோதியை பார்த்தாவே நம்மளே சரியாகிறோம், நம்மளுடைய வாழ்க்கையே சரியாகுது. ம். ஆகுதா இல்லைங்களா? ஆகுது சார். ஜோதியை பார்த்தாவும் நம்மளே சரியாகிறோம், வாழ்க்கையே சரியாகுது. உடல் ரீதியாக உள்ள பிரச்சனை சரியாகுதா? ம். ஆகும். என்ன ஒன்று, அந்த ஜோதி வேறு இந்த ஜோதி வேறு. ஐயப்பன் கோயிலுக்கு கூட மகர போகிறது ஜோதி. மகர ஜோதியை 1 செகண்டு தான். அடுத்து வர ஜோதிக்காக ஒரு வருஷம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். 1 செகண்டு தான், ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட் வந்துட்டு போவோம். தீபம், திருவண்ணாமலை தீபம் 1 செகண்டு தான் பார்க்குறோம். அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதை அதுக்கு இறைவன் காட்டுற சக்தி. ம். நாமளாக வைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும். இதான் வித்தியாசம். ஏன்னா ஜோதிக்கு எப்பவுமே பவர் அதிகம். ராமலிங்க அடிகாரர்கள் கூட சொல்கிறதுடைய ஜோதி தான் சொல்கிறாரு. ம். இறை வழிபாடை வந்துட்டு அவர் ஜோதி வழிபாடை தான் சொல்கிறாரு. அவங்களுடைய இதில் வந்துட்டு தாற்பயமே ஜோதி தான் முக்கியம். அதனால தான் அணையா விளக்கு அவங்களதெல்லாம் அவங்க விளக்கு அணையாது, தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் 365 நாளும். 24 மணி நேரம் இல்லை, 365 நாளும் 24 நேரமும். பல ஆண்டுகளாக என்னைக்கு ஆரம்பித்தாங்களோ இன்றைக்கு வரைக்கும் தீபம் இருக்குது. அவங்களதில் வந்து மெயின் வந்து ராமலிங்க அடிகள் சுவாமிகளுக்கு வந்துட்டு மெயின் ஜோதி தான். அதனால் இறை வழிபாடு உரு வழிபாடுங்கிறது வேறு, ஜோதி தான். எல்லாம் ஒன்று தான். அவருடைய இது தாற்பயத்தை படித்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து தான் அது வருதுன்னு சொல்கிறாரு. அப்போது தீபம் தான் முக்கியம். அந்த தீபத்தில் அது மெடிடேஷன்றது நம்ம பேசாமல் இருந்தாலும் அதான் மெடிடேஷன். அப்படியே அவ்வளோதான். நீங்கள் எதையுமே சிந்திக்க வேண்டாம். உங்களுக்குள்ள ஓட்டம்லாம் மன ஓட்டம் அத்தனையும் வெளியேற்றிடும். நீ ப்ராப்ளம் இருக்குது, சரி பண்ணும். என்ன 2 நாள் உட்காந்துட்டு 3ஆவது நாள் ஃபோன் பண்ணிட்டு ஐயா 2 நாள் இருந்து பார்த்தா வராது அப்படிலாம் கேட்காதீங்க. நீ ப்ராப்ளம் காலில் தானே, நான் ஜோதி இங்கே தானே பார்க்குறேன். இதுக்கு ஜோதிக்கு சக்தி அதிகம், தீபத்துக்கு. இந்த ஒளி வந்துட்டு உங்கள் உடல் ரீதியாக உள்ளே இறங்கி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை இருக்கோ அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய சக்தி, நமக்கு மீறின சக்தி ஒன்று இருக்கும் எப்போவுமே. அந்த சக்தி தீபம் மூலியமாகவும் நடக்கும். வயிறு கோளாறு இருக்கும், உடல் பிரச்சனை இருக்கும், மனப்பிரச்சனை அத்தனைக்கு. ஆனால் நீங்கள் எதை பொறுமையாக செய்யணும் இந்த மெடிடேஷன். ஏன்னா இப்போ யோகா பண்ணால் எல்லாமே தீருது இல்லையா? ஏங்க யோகாவில் எல்லாமே பண்ணுங்க. முத்திரை இருக்கு இல்லைங்களா? முத்திரை தான் யோகாவில் முக்கியம். லிவர் ப்ராப்ளம் எல்லாமே முடியுது. நம்ம என்ன மெடிசன் எடுக்காமல் நடக்குது இல்லையா? தெரியும் தானே உங்களுக்கு? யோகா ப்ராப்ளம் எல்லாமே உண்டு. முத்திரை தான் முக்கியம். யோகாவில் எல்லாமே முடியும்.
என்ன வேணாலும் பண்ண முடியும், பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நான் மெடிசன் சாப்பிட்டா க்யூர் ஆகுது? அது யோகாவில் செய்கிற முத்திரையில் நடக்குது. அதே தீபத்தில் பார்த்தா நடக்குது. என்ன கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு டைம் கொஞ்சம் கூடுதலாக எடுக்க முடியும்னா எடுத்துக்கிறங்க. பிரச்சனை அதிகமாக இருக்குனாக்கா அதிகமாக டைம் எடுத்துக்கலாம். 10 நிமிஷமே போதும். 1/2 ஹவர் முடிஞ்சாலும் சரி, 1 ஹவர் செஞ்சால் முடிஞ்சாலும் சரி. ஸோ மனப்பிரச்சனையும் விடுதல், மென்டல் ஸ்ட்ரெஸ் உள்ளவங்க தாராளமாக பண்ணுங்கள், போயிடும். அதனால் இந்த தீபம் மெடிடேஷனுங்கிறது நாம் நினைக்கும்போது அது சாதாரண பவர் கிடையாது. அதுக்கு அபரிதமான பவர் இது. அனைத்து தரப்பு உள்ளவங்களும் படிக்கலாம். சரிங்க, எங்களுக்கு சில பிள்ளைங்க சரியாகவே படிக்க மாட்டேங்குதுங்க. வேற ஒன்றும் இல்லை, அந்த ஐக்யூ பவர் உள்ள சரியாக அவங்களுக்கு கனெக்ட் ஆகலை. அதாவது அவங்க படிக்கிறாங்க, நிற்க மாட்டேங்குது மைண்டில். அப்போ ஐக்யூ போய் ஆரம்பத்தில் கனெக்ட் ஆகாமலே இருந்திருக்கு. இப்போ இந்த தீபத்தெல்லாம் நீங்கள் அந்த அந்த மெடிடேஷன் சின்ன குழந்தை, இப்போ ஒரு 10 வயசு தான் ஆகுது, 12 வயசு ஆகுது, அந்த பிள்ளைங்களை 5-10 நிமிஷம் பார்க்க வச்சா போதும். தினமும் வைங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தீபத்தை பார்க்க, தீப மெடிடேஷன் கொடுத்துருங்க. 5-10 நிமிஷம், 10 நிமிஷம் கொடுங்க. அந்த பிள்ளை அதை முடிச்சதுக்கப்புறம் படிக்க விடுங்க. ஒரு 4 நாள் 5 நாள் 1 வாரம் கழிச்சு பிள்ளை படிக்கிறத பாருங்கள். 1 மாதம் 2 மாதம் ஒன்று பாருங்கள். ஐயோ, என் குழந்தைக்கு மெமரி பவர் என்னமா வந்துருச்சுப்பீங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்க. ஸோ அனைத்து தரப்பட்டவர்களும் தீப மெடிடேஷனை அவங்கவுங்களுக்கு எப்போ என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மினிமம் 10 நிமிஷம், 1/2 ஹவர் 1 ஹவர் கொடுத்துக்குங்க. 1 டைம் இல்லை 2 டைம்ஸ். இதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று கிடையாதுங்கிற அளவுக்கு நீங்களே உங்களுக்கு செல்ஃபாகவே எடுத்துக்கலாம். ஸோ தீப மெடிடேஷன் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல். செஞ்சுக்கிறதுக்கு உங்களை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து தானே செய்ய போகிறீங்க. கண்டிப்பாக சார். இது மனசு ரீதியான பிரச்சனைகளையுமே வந்து சரி செய்யுமா சார்? அதுதான் மனப்பிரச்சனை தான் சொல்கிறேன். மனப்பிரச்சனை தீரும், உடல் பிரச்சனையும் தீரும், அது பிசிக்கல் பிரச்சனையும் தீரும். மனுஷனுக்கு அது 2 தானுங்க அது முக்கியம். உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஓவராலாக தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தீப மெடிடேஷன் பண்ணால் போதுன்றீங்க. கண்டிப்பாக அவ்வளோதான். தீப மெடிடேஷனுக்கு ஈக்குவலாக இன்னொன்று இல்லைங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு ஓகே, நீங்கள் எப்போ சொல்லுவீங்க? எங்களுக்கு சரியாச்சுன்னு சொல்லுவீங்க. சரியாகும், செய்யுங்க, சரியாகும், அப்புறம் சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். இந்த ஒரு மெடிடேஷனை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஒரு தீப ஒளியை உணர்றது மூலமாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகள், சிக்கல்களையும் தீர்த்து வைக்க முடியும்னா கண்டிப்பாக இதை மக்கள் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.